12 லக்னத்துக்கு லக்னாதிபதி நீச்சாகிறது ஒன்று இருக்குது. அதே லக்னாதிபதி 3, 6, 8, 12 மறையிறது இருக்குது. முதல்ல மறைவுனா என்ன? மறைவுனா எல்லாருமே தப்பாக நினைக்கிறாங்க. மறைஞ்சி ஒரு பாவகிரகம் மறைஞ்சால் நிறைஞ்ச யோகத்தை தரும். லக்னாதிபதியே பாவகிரகமாக இருந்து 3, 6, 8, 12 இருந்தாலும் யோகத்தை செய்யும். அதே மாதிரி லக்னாதிபதி நீச்சாகி 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 இதில் இருந்தாலும் நல்லது பண்ணும். அது சாரத்தில் பார்க்கணும், முக்கியமாக சாரம் பார்க்கணும். லக்னாதிபதி ஒருத்தவனுக்கு ராசி கட்டத்தில் நீச்சமாகி அம்சத்தில் உச்சமோ அல்லது மறுபடியும் நீச்சமாக இருந்தால் அது வர்க்கோத்தமம். லக்னாதிபதி ராசியிலையும் அதே கட்டத்திலிருந்து நவாம்சத்துலேயும் அதே கட்டத்திலிருந்து நீச்சமானால் நீச்சமுங்க ராஜயோகம். எடுத்த உடனே நீச்சம்னு தாழ்வு நிலை சொல்லக்கூடாது. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிறிஸ் குட்மேன் சேனல். இந்த சேனலில் ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிகிட்ருக்குறோம். அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிகிட்ருக்குறோம். வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா உங்கள் மாதிரி ஜோசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றடையும். இந்த வீடியோ ஏதாவது பிரயோஜனமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறை நேரம் இருந்துச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் பதில் சொல்லுவோம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.